அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். கண்ணியமான துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் இந்த 10 நாட்கள், அதாவது இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருவாங்க. முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாட்கள். 10 நாட்கள் சொல்லிட்டு அந்த அரஃபா நாளில் மட்டும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோன்பு வைப்பாங்க. துல்ஹஜ் அந்த 10வது நாள் பெருநாள் அன்னைக்கு குர்பானை கொடுத்து அதோட விட்டுருவாங்க. அவ்வளோதான் துல்ஹஜ் மாதம் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு. அப்படி இல்லை, முதல் 10 நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள். எந்த அளவுக்கு சிறப்புனா, இந்த முதல் 10 நாட்களில் நாம் ஏதாவது அமல்கள் செஞ்சால் அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். வருடத்தில் 365 நாட்கள் இருக்குது. அந்த 365 நாட்கள்லையும் நீங்கள் என்ன அமல்கள் செஞ்சாலும் அது எல்லாத்தையும் அல்லாஹ் விரும்புவான். அது எல்லாத்தையும் விட அதிகப்படியான விருப்பத்திற்குரிய ஒரு அமல், விருப்பத்திற்குரிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்குது. இந்த 10 நாட்களில் நீங்கள் என்ன அமல் செஞ்சாலும் சரி, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரிய அமலாக இருக்கும். இப்போ ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முழு மாதமும் சிறப்பான மாதம் சொல்லிட்டு நம்ம ரொம்ப அமல்களை செய்வோம். நிறைய மெனக்கெட்டு தொழுது நல்லா கடைப்பிடிச்சு எல்லாமே நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பாக அந்த கடைசி 10 நாட்களில், ரமதானின் இறுதி 10 நாட்களில் எப்படிப்பட்டவங்க தொழுவாதவங்க கூட தொழுவாங்க. ஃபஜ்ரு தொழுவாதவங்க கூட அந்த ஒரு மாதம் முழுக்க ஃபஜ்ரு தொழுதுட்டு நல்ல பேணி நடப்பாங்க. காரணம் என்னது? நிறைய நமக்கு நன்மைகள் கிடைக்கும். லைலத்துல் கத்ர் இரவு அந்த கடைசி 10 இரவுகளில் இருக்குது சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெடுவாங்க. ஆனால் அந்த 10 இரவுகளில் செய்யக்கூடிய அமல் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட அதிகமாக இந்த ஒரு 10 நாட்கள் நம்ம அமல்கள் செஞ்சால் அல்லாஹ் மிகவும் விரும்புவோம். ரமதான் மாதத்தின் அந்த கடைசி 10 இரவுகள் எப்படி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றதோ, அதே போல் துல்ஹஜ் மாதத்தின் இந்த முதல் 10 பகல்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த 10 பகல்களை என்றைக்குமே விட்டுறாதீங்க. ரொம்ப சிறப்பு இருக்குது. நம்முடைய பல கஷ்டங்களை இந்த 10 நாட்களை நம்ம ஈஸியாக தீர்த்து கொள்ளலாம். சின்னதாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் நிறைய கூலிகள் கிடைக்கும். அதிகமாக துவா செய்யுங்க, திக்ருகள் எடுங்க, குரான் எடுத்து ஓதுங்க. சிறப்பான துவாக்கள், திக்ருகள் இதெல்லாம் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் அல்லாஹ்விடம் அதை ஓதி துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கள் ஒரு பக்கம் நன்மைகள் ஏறிக்கொண்டே போகும் உங்கள் கணக்கில், இன்னொரு பக்கம் உங்கள் வாழ்வாதாரம் உயர இந்த 10 நாட்கள் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கும். குரான் எடுத்து ஓதும்போது நான் ஒரு 2 சூறாக்களை மட்டும் சொல்கிறேன். இந்த 2 சூறாக்களை கொஞ்சம் அதிகப்படியாக ஓதிக்கிங்க. குரானை நீங்கள் தனியாக ஓதிக்கிங்க. அது கூடவே இந்த 2 சூறாக்கள் எப்போவுமே ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 முறையாவது இந்த சூறாக்களை ஓதி நீங்கள் துவா செய்யலாம். சிறப்பான சூறாக்கள், ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள் தான், ஆனால் பவர்ஃபுல்லான சூறாக்கள். சில விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம கையில் தான் இருக்கும், ஆனால் அதனுடைய அருமை தெரியாது. அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் தேடி அலைவோம். அதே போல் தான் இந்த 2 சூறாக்களுமே நம்ம மனசில் மனப்பாடமாக இருக்கிற ஒரு சூறாக்கள். இதை ஓதி நீங்கள் என்ன கேட்டாலும், எந்த நேரத்தில், எல்லா நாட்கள்லையும் நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டாலும் நிச்சயமாக அது கிடைக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான சூறாக்கள். அதில் முதல் சூரா ஃபாத்திஹா. அல் குர்ஆனின் முதல் அத்தியாயமே இதுதான். ஒரு எஜமானுக்கும் அடியானுக்கும் இடையில் நடக்கும் ஒரு உரையாடல் தான் இதில் இருக்கிற வசனங்கள். இதில் இருக்கிற வசனங்களில் நீங்கள் ஒரு எழுத்தை, ஒரு வரியை ஓதி கேட்டாலும் அதற்கு உடனடியாக அல்லாஹ் பதில் தருவான். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அந்த ஒரு வார்த்தை போதும். ஏன்னா அந்த ஒரு வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தாலே போதும். அல்லாஹ் உங்களுக்கு தருகின்ற அந்த அருட்கொடைகளை இன்னும் அதிகப்படுத்துவான். ஒவ்வொரு வார்த்தைகளும் பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இதில் இருக்கிறது. ஏன்னா இது இறங்கிய வரலாறே தனி, விசேஷமான ஒரு டைமில் தான் இறக்கப்பட்டது. இது வரைக்கும் வராத ஒரு மலக்கு, பூமியில் அந்த மலக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லையா. வானத்தின் கதவுகள், நிறைய வானத்தில் கதவுகள் இருக்கு. இது வரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவு வழியாக அவங்க வராங்க. எந்த நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வசனங்களை தந்ததில்லையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவ்வளவு சிறப்பான வசனங்கள். அதனால தான் இந்த ஒரு சூறாவை உம்முல் குர்ஆன் சொல்றாங்க. இந்த சூறா ஓதலைன்னா தொழுகையே இல்லை. அவ்வளவு சிறப்பான ஒரு சூறா. இந்த சூறாவை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தொழுகையில ஓதி விட்டுருவாங்க. ஆனால் இதை தனியாக ஓதி நீங்கள் துவா செஞ்சால்
உடனடியாக உங்கள் தேவைகள் நிறைவேறும். ஒரே ஒரு முறை நீங்கள் மனசார ஓதி துவா செஞ்சாலே போதும், உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இது போன்ற சிறப்பான நாட்களை நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு சூறாவை எடுத்து ஓதி அல்லாஹ்விடம் துவா செஞ்சு பாருங்க. கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அல்லாஹ் அடைக்க ஒரு வழி காமிப்பான். எவ்வளவோ பெரிய ஹாஜத் நிறைவேற வேண்டி இருந்தாலும் சரி, அந்த ஹாஜத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் கூடிய சீக்கிரமாக. அவ்வளவு சிறப்பான ஒரு சூறா. அடுத்து 2வது சூறா என்னன்னா, குர்ஆனின் 3ல் ஒரு பகுதி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூரா இக்லாஸ். குல் ஹுல்லாஹு அஹத் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த சூறாவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா தான். இதை நீங்கள் ஒரு முறை ஓதுனாலே குரானில் 3ல் ஒரு பகுதி ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 3 முறை ஓதுனா முழு குரான் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். டெய்லியும் ஒரு 3 முறை எடுத்து ஓதுனாலே போதும். ஒரு நாளைக்கு 3 முறை சொல்லிட்டு ஓதுனா இந்த 10 நாட்களில் ஒரு குரான் ஓதுன நன்மை எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும்ல. எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்கள். சின்ன ஒரு சூறா தான், ஆனால் அவ்வளவு சிறப்புகள் நமக்கு இருக்குது. இந்த ஒரு சூறாவை நீங்கள் 3 முறை ஓதி கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவான். விருப்பத்திற்குரிய ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை நீங்க நேசிச்சு ஓதுனா அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும். அல்லாஹ் ஒருவனின் நேசம் நமக்கு கிடைச்சா போதும், எல்லாரோட நேசம் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். நிறைய பேருக்கு நிறைய கவலைகள் இருக்கும். நிறைய சொந்த பந்தம் இல்லை, சொந்த பந்தம் இருந்தால் கூட சரியாக அந்த உறவு முறை சரியாக இல்லை. நிறைய பேர் என்னை வெறுக்கிறாங்க, கணவன் வெறுக்கிறாங்க, பிள்ளைகள் வெறுக்கிறாங்க சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இந்த சூறாவின் மூலமாக எல்லாருடைய விருப்பத்திற்குரிய நபராக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு சூறாவை நம்ம நேசித்து ஓதுனா அல்லாஹும் அவரை நேசிப்பான். அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால் அடுத்து என்ன நடக்கும்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட்டு சொல்லுவானா, இந்த நபரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்கள் சொல்லிட்டு. அப்போ உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த நபரை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து என்ன செய்வாங்கன்னா, மற்ற மலக்குமார்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் இந்த நபரை நேசிக்கின்றான், நானும் நேசிக்கின்றேன், நீங்களும் நேசியுங்க சொல்லுவாங்க. அப்போது எல்லா மலக்குமார்கள் நேசமும் நமக்கு கிடைக்கும். இவர்கள் எல்லோரின் நேசம் நமக்கு கிடைத்து விட்டால் போதும், இந்த மனிதர்களின் அன்பு ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். எல்லா மனிதர்களுக்கும் பிடித்த ஒரு நபராக நாம் இருப்போம். அதனால விருப்பத்துடன் பொருள் உணர்ந்து இந்த ஒரு சூறாவை நீங்கள் எடுத்து ஓதுங்க. அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும். உங்களுக்கு தேவைகள் ஏதாவது இருந்தால் இந்த ஒரு சூறாவை 3 முறை ஓதி உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 2 சூறாக்களுமே அல் குர்ஆனின் சிறந்த சூறாக்கள். 2மே எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாக்கள் தான். அல்ஹம்து சூறாவை ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. அடுத்ததாக சூரா இக்லாஸை ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. இதை நீங்கள் சேர்த்து ஓதலாம், இல்லை தனித்தனியாக ஓதலாம். ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதலாம், எப்படி வேணாலும் ஓதிக்கலாம். ஆனால் டெய்லியும் இந்த ஒரு 2 சூறாவை நீங்கள் ரிப்பீட்டடாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. குறிப்பாக இந்த முதல் 10 நாட்களில் அதிகம் ஓதிக்கிங்க. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த சூறாக்கள், அதாவது குர்ஆன் ஓதிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும், அது தனியாக கிடைக்கும். இந்த சிறப்பான சூறாக்கள் ஓதுவதால் அதனுடைய பரக்கத்தும் தனியாக உங்களுக்கு வரும். ஆண்களும் ஓதலாம், பெண்களும் ஓதலாம். குறிப்பாக பெண்கள் அதிகமாக நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, உங்கள் வீட்டில் இந்த சூறாவை அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த சூறாவை ஓதி உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் ஏதாவது மாற்றம் நடக்குதா இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம். உங்கள் கணவரின் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும், பாசம் வரணும், அவங்க சம்பளம் ஏறணும் அப்படி இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம். இந்த 2 சூறாக்கள் போதும் உங்கள் வாழ்க்கையே மாற்றுவதற்கு. இந்த 10 நாட்களில் உங்களால் எவ்வளோ அதிகமாக இந்த சூறாக்களை ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அது கூடவே உங்கள் தேவைகளை ஏதாவது கேட்டுருங்க, உங்கள் பிரச்சனைகளை ஏதாவது சொல்லிடுங்க. உடனடியாக அது நிறைவேற்றி தரப்படும். பரக்கத்தான சூறாக்கள் இவை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையையும் மிக பரக்கத்தாக மாற்றும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓதி நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையணும். உங்கள் கஷ்டங்கள் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.